அந்த அம்மா அது நாம அது நம்ம சந்தையில் அந்த அம்மாவுக்கு தெரியுமா, அந்த அம்மா சந்தையும் நம்மளுக்கு தெரியுமா, நம்ம மொழி அந்த அம்மாவுக்கு பிடிக்குமா, அந்த அம்மா மொழி நமக்கு அர்த்தமாகுமா, இல்ல அந்த ஜனங்களுடைய நிறைய பாரம்பரிய வாழ்க்கை நமக்கு சம்பந்தம் உண்டா? எத்தனாயிரம் பாஷை, எத்தனாயிரம் ஜாதி, எவ்வளவு பழக்க வழக்க பேசம், இவ்வளவு பேர் ஒன்னா இருக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? சுலபமா கண்டவங்க வாழ்றதுக்கு வசதி தானே தவிர நன்மை என்ன இல்லை. இதை பிரிஞ்சிட்டோம் நமக்கு என்ன கஷ்டம்? மணி இல்லையா, ஆறு இல்லையா, சம்பளம் இல்லையா, என்ன இல்லை நமக்கு? போதுமான வயது இல்லையா? சும்மா மாற்றிக்கிட்டோங்கிறதுக்காக நாசமா போ ஒழுங்காவது இல்லைன்னா அதுவும் முடியாதுன்னா அப்படி எல்லாரும் பண்ணணும். நம்ம காலத்தில் நாம சுதந்திரம் பெற்றோம்னா இந்த சந்தைக்கு ரொம்ப பெருமை, பேரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு. நாம இருந்துதான் ஆகணும்னு அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, அவங்க நம்மோட இருந்துதான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. என்னமோ நினைச்சாங்க பண்ணிட்டாங்க, இருக்கலாமே இருக்கிறாங்க. நாமும் என்னமோ நினைச்ச விளைவிக்கலாமே இருக்கிறோம். இது என்ன வித்தியாசம்? விளைவிச்சா என்ன ஆபத்து வந்து? நீங்கெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். மகாநாட்டை நீங்க தான் அழகுபடுத்தணும், பெருமைப்படுத்தணும், ஜனங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஊற்ற வேணும். அப்புறம் அடுத்தாப்புல என்ன செய்யறதுன்னு ஆரம்பிச்சா 1 வருஷம் 6 மாசம் நடக்கும். அதிக பணம் செலவாகாது. 40,000 50,000 50,000 ஒரு பெருசு. காரியம் ஆரம்பிச்சா வங்கலும் கொடுத்துட்டு போயிடும். ஒருத்தனி கேட்க வேண்டியது இதுல போய் ஆரம்பிச்சோம். மலையாளத்துல வைக்கத்துல போடும்போது சோத்து கஷ்டமா தான் இருந்தது. போய் காரியம் பண்ண ஆரம்பிச்சோம், ஜெயிலுக்கு போய் ஆரம்பிச்சோம். பிடிச்சாது மலையாச்சு சும்மா வந்துட்டு மலையாளந்து மணியாடு சீக்கு கொண்டாந்து பணத்தை போட்டு பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். காந்தி பண்ணா கொஞ்சம் போகணும்னு அதை காலக்கெட்டுக்கு என்னன்னா பிள்ளாட்டம் பண்ணாதே தவிர பணம் இல்லைங்கிற நிலைமை அங்க வரலையே, ஆள் இல்லைங்கிற நிலைமையே வரலையே. கொஞ்சம் விளையாட்டு போல ஆரம்பிச்ச காலம் இன்னைக்கு கோயில் வரைக்கும் ஆகிப்போச்சு. ஆனாலும் அதை விட மோசமா நாமோ நமக்கு வசதியா இல்லை, இந்த நம்மகிட்ட பழக்காரனா இல்லை. என்ன இப்ப 3 பணம் கொடுக்குறான், அது திருட்டு பணத்தில் 1000 2000 எவ்வளவு சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கு வாய் வர மாட்டேங்குது. நம்ம நாட்டிலே ஒவ்வொருத்தருக்கு 1 கோடி 2 கோடி 3 கோடி இருக்குது. நம்ம நாட்டில் அவன் எல்லாம் 10,000 கூட 5,000 என்ன தெரியும், வெளி சொல்லாத கொடுத்துருவாங்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை, யாருக்கும் அது ஒரு தொந்தரவு இல்லை. ஒழுங்கா வேலை நடக்குதா, நாணயமா பயன்படுதா முடியும். என்னன்னா ஆரம்பிச்சிட்டோம்னா ஆளுக்கு ஒரு உண்டி பூட்டி பண்ணி போட்டு வச்சு அந்தந்த ஊர்ல போய் உண்டியில் வச்சு பண்ண ஊட்டு விட்டுருக்கோம். ஆகஸ்ட் வரணும் 10 காசு வாங்க கணக்கு நாங்கள். அதே மாதிரி இங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணாங்களா? 116 ரூபாய். இப்ப 116 ரூபாய். இது ரூபாயில அதிகமா வந்துருக்கு. 116 ரூபாய். இங்க 81 ரூபாய் அதிகம். தஞ்சாவூர் இங்க 111 ரூபாய் வந்து 16. அப்புறம் 60 ரூபாய் ஒரு ஊர்ல, 48 ஒரு ஊர்ல. இந்த சொல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு மனசே வராது. நல்ல காரியமெல்லாம் செய்யறோம், செய்யறவங்களும் உண்மையா உணர்ச்சியோட அல்லவா செய்யறோம், விளம்பரத்துக்கு அல்லவே. இதை காட்சி நாட்டுக்கு நாளைக்கு ஓட்டு கேட்க போறவங்க அல்லவே நாங்க. இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு கிடைக்கணுமே, நல்ல கவனி. நாங்க சேர்த்து வச்சிருக்க ஆளுங்க ஒருத்த
அதுக்குன்னு இதனால பிழைக்கிறவங்க இல்லை, இதனால பண்ணலாம் இல்லை. அதனால இவங்களை நம்பி நீங்க செய்யலாம். பணம் ஏமாத்துறதுக்கு நான் விட மாட்டேன். பணம் ஆறு ஏமாற்ற முடியாது. நான் எடுத்தாலும் ஆறு கொடுப்பேன். யாருக்கு இல்லை, இருக்கிற பணத்துக்கே கேள்வியில காப்பாற்றல. அதனால எனக்கு மேல் பணம் வந்து என்ன வேணும்? இந்த பொண்டாட்டியா, பிள்ளையா, குழந்தையா, குட்டியா, சொந்தமோ ஆறு கிட்ட வர மாட்டாங்க. அது வாட்டி நடக்கும். வளர்ச்சியெல்லாம் இப்ப நாம இருக்கிறோம். எனவே அந்த தோழர்களே இப்படி சந்தர்ப்பத்தில் விட்டுறாங்க. பணம் இல்லையே நாம ஒன்றும் குறைச்சல, பணம் பார்த்து வந்துருக்கு. இப்ப வந்துட்டு இதோட 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. சேலத்தோட இன்னும் கொஞ்சம் சேர்ந்தான். அப்புறம் நாளை கிருஷ்ணாபுரிக்காரன் 10 ரூபா கொடுத்தேன்னா 5 ரூபா கொடுப்போம். அது ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. மதுரைக்காரன் 5 ரூபா கொடுத்தேன்னா அது இன்னும் வசூலாகல. அப்படியே 2 தனிப்பட்ட 5 ரூபா கொடுத்தேன்னாங்க. அதனால இது மகாநாடு முடிவுக்குள்ள 70,000 ரூபாய் வந்துடும். 10,000 ரூபாய் செலவு போனா 10,000 ரூபாய் மீதி ஆகும். உடனே நாங்க ஒரு 15 நாளைக்குள்ள ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஜிம்மா 50 வருஷங்களுக்கு 100 வருஷங்களுக்கு அரிசி போடணும். அவங்க அரிசி கொடுக்கலன்னு சொல்லி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சிங்க 10 மூட்டை அரிசி கொடுத்தேன். விளையாட்டு போறோம். என்னையே அரிசி கேட்டீங்களாமா அப்படின்னா நாங்கள் வீரன் சொல்றோம். ஆமாம், என்ன கேட்டீங்க? ஒரு 2 மூட்டை போட. என்னையா இங்கிருந்து 2 மூட்டை கேட்க 10 மூட்டை அவர் 14,000 மூட்டை அரிசி இருக்கிறது கொடுப்பா இருந்தாங்க. இன்னொருத்தர் 2 மூட்டை கொடுக்குறாரு. காஞ்சிபுரத்துக்காரர் 2 மூட்டை இருக்கிறதுனா பாண்டிச்சேரியில் 2 மூட்டை கொடுக்குறீங்கன்னாங்க. வறுமை ஏன் கொடுக்க மாட்டாங்க? என்ன நஷ்டம் அவங்களுக்கு? அவங்க செய்கிற முட்டாள் தளத்தில் எவ்வளவு ரூபாய் நாசமாகுது? இது பெரிய காரியம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாட்டாலும் கூட பணம் இல்லைன்னு வேலை நிற்காது. அது நினைச்சுக்கணும். நீங்க தாராளமா வரணும், பேரெல்லாம் கொடுக்கணும். நான் கண்ணு மூடிட்டு தள்ள மாட்டேன் ஜெயிலுக்கு. ஆனால் சும்மா வேலைக்கு வர மாட்டேன். சிக்கனமா தான் பார்ப்பேன். நடக்க வேலைக்கு நடக்கணும்னா